வெல்கம் பேக். இது என்ன சமையலோ. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னது அப்படின்னா குங்குமப்பூ மட்டன் புலாவ் செய்ய போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். குங்குமப்பூ மட்டன் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: அரைத்த ஆட்டுக்கறி 200 கிராம், குங்குமப்பூ 1 டேபிள் ஸ்பூன், ஊற வைத்த பாஸ்மதி அரிசி 1 கப், வறுத்த முந்திரி பருப்பு 10, வறுத்த உலர் திராட்சை 10, மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பட்டை பொடி 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 2, கிராம்பு 5, ஏலக்காய் 5, பட்டை சிறிதளவு, பிரியாணி இலை 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. குங்குமப்பூ மட்டன் புலாவ் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது சாஃப்ரான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இப்போ கன்சீவாக இருக்காங்களா அந்த லேடிஸ்லாம் சாஃப்ரான் சாப்பிடணும், அதாவது குங்குமப்பூ சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குழந்தை பேபி கலராக பிறக்கும் அப்படின்னு அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் அதை சொல்கிறாங்க. அதை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அதே சாஃப்ரானா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் ரைஸோட சேர்த்து மட்டனையும் சேர்த்து நம்ம சமைக்க போகிறோம். இது ஒரு அரபிக் டிஷ். இந்த டிஷ் எங்கன்னா ஸ்பெஷலாக யூஏஇயில் இதை செய்வாங்க. இது காரமோ எதுவுமே இருக்காது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் ப்ரோட்டீன் ரிச் என்னென்னா இதில் நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். மட்டனோட சேர்த்து சாஃப்ரான் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு சிம்பிள் பிரியாணி ஸ்டைல் கிடையாது. இது புலாவ் ஸ்டைலில் வரும். ஆனால் இது ஒரு அரபிக் டிஷ். இப்போது நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் விட போகிறோம். நார்மலாக பட்டர் விட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். நம்ம இங்கே எண்ணெயை விட்டுடலாம். பட்டை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபிக் கண்ட்ரீஸில் இந்த பட்டையை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சின்னமன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எல்லா சாப்பாட்லேயும் எல்லா பிரியாணிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை நிறைய அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னும் கிராம்பையும் சேர்த்துலாம். ஏலக்காய் இதே மாதிரி ஏலக்காயும் அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க பிரியாணியில். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். சொன்ன மாதிரி ஆனால் லோ ஃப்ளேமில் மெதுவாக அந்த வெங்காயத்தை குக் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. லைட்டாக நீங்கள் குக் பண்ணாலே போதும். ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நல்லா இந்த வெங்காயம் வதங்கியாச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா மட்டனை நல்லா கொத்துக்கறி மாதிரி கொத்தி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே சேர்த்துடலாம். இது என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம ஸ்பைசிஸை இதில் சேர்த்துலாம். இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா மிளகு பொடி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. ஏலக்காய் பொடி, பட்டை பொடி அதாவது சின்னமன் பவுடர், இதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த சின்னமன் பொடியை நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு டம்ளரில் சுடுதண்ணியை ஊற்றி அதில் டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே ஒரு டம்ளரில் சுடுதண்ணி எடுத்து இந்த பட்டை பொடியை போட்டு டெய்லி காலையில் குடிச்சு பாருங்கள். உங்களுடைய சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலாகவே இருக்கும் எப்போவும். இப்போது இந்த கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 1க்கு 1.5. ஆனால் சிலது அரிசியை பொறுத்து இருக்குது. இங்கே நான் பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன். அதனால் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால்
தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த குங்குமப்பூ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாஃப்ரான் வாட்டர், இது வந்து சூடான பாலில் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா பார்த்தாலே தெரியும் ஒரு எல்லோ கலரில் இருக்குது இல்லையா. இதையும் நம்ம என்ன செய்யப்போம்னா இப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். கடைசியில் நம்ம மேலே அந்த ரைஸ்லாம் குக்காய் வரும்போது நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம என்ன செய்யலாம், இப்போது அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன், அது அப்படியே இதில் மேலே போட்டுருங்க. சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை அப்படியே மூடிடலாம். அந்த ரைஸ் வந்து குக்காய் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய இந்த குங்குமப்பூ மட்டன் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் மட்டனை வந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி அரைச்சி தான் போடணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து சங்கியான மீட்டை கூட போடலாம். ஆனால் வேக வச்சு போடுங்க, ரொம்ப டைம் எடுக்கும். அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் கூட நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இது நல்லா தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டாலோ இல்லை வந்து மேங்கோ ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். அங்கே என்ன செய்வாங்கன்னா ஒரு தக்காளியை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் சில்லி பொடியெல்லாம் போட்டு சைடில் கொடுப்பாங்க. அது வந்து இது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இங்கே வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ரோஸ் வாட்டர் இருக்குது. ரோஸ் வாட்டர் வேணும்னா ஊற்றுங்க, ஆனால் ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் அப்படியே சேர்த்தாச்சு. இதோட நம்ம வச்சுருக்கிற இந்த குங்குமப்பூ இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். குங்குமப்பூ மட்டன் புலாவ் செய்முறை. முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருங்க. பிறகு சிறிதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்கறியும் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். பிறகு மிளகு பொடி, ஏலக்காய் பொடி, பட்டை பொடி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அந்த மட்டன் வெந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. அந்த அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் ரோஸ் வாட்டரையும் சேர்த்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த குங்குமப்பூவையும் லைட்டாக மேலே தூவிட்டு இப்போ என்ன செய்கிறோன்னா எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். குங்குமப்பூ மட்டன் புலாவ் தயார். இப்போது நம்மளுடைய குங்குமப்பூ மட்டன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த ரைசின்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதாவது இந்த கேஷ்யூ நட் இருக்குது, ரைசின்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அது வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த உலர் திராட்சையை வந்து நம்ம மேலே கொஞ்சம் வறுத்து அதில் சேர்த்துருக்கோம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச அந்த வாழைக்காய் உருண்டை கறியும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்ன சமையலோ.